ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஒரு 4 நாள் வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க. வீடெல்லாம் இந்த ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை இருந்தது. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணுறோம். வெளியிலையெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா சரியான வேலைங்க. தலை வர்றதுக்கு கூட நேரம் இல்லைன்னு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். அதனால தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்னால் வீடியோவே போட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாவது ஷார்ட்ஸ்லையாவது எடுத்து போடணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா வீடு இந்த மாதிரி வச்சுட்டு என்னால் செல்லை கையிலேயே எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ கூட நம்மளோட ஃப்ரெண்டு தான், பக்கத்து வீட்டு பொண்ணு தான், காவியா தான் எடுத்திருந்தது. இதை அபியும் நானும் பூசிகிட்டு இருந்தோம். காவியாவுமே பூசியிருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் 2 பேருமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு காய்ச்சலோ சளி ஏதாவது வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பூசி முடிச்சுட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். இது எல்லாமே அபி தான் எனக்கு இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணிச்சு. ஒருத்தர் எப்படியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் போன வருஷமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கரெக்டாக இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக வந்துடுங்க. இதெல்லாம் எப்படி இத்தனை ஜாமானத்தை எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அபி எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. என் கூட பழகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி அபி தான் ஹெல்ப் பண்ணியிருந்தது. அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம அன்பாக இருக்கிறவங்க மேலே எப்போதுமே அன்பாக இருக்கிறவங்கள நாம் காயப்படுத்திடக்கூடாது. அதாவது இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி படிச்சிருந்தேங்க. ஒரு ஃபேஸ்புக்கில் தான் வந்திருந்தது. சூப்பராக இருந்தது அந்த லைன். நம்மளை காயப்படுத்துகிறவங்களையும் நம்ம காயப்படுத்திடக்கூடாது. அதாவது அவங்கக்கிட்ட பேசாமல் கூட இருந்துடலாம். ஆனால் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்கள என்றைக்குமே ஒருபோதுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் படிச்சிருந்தேங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்கள தான் நாமெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டென்ஷனாக இருக்கிற நேரத்துலையோ இல்லை ஏதோ ஒரு நேரத்துலையோ பார்த்திங்கன்னா அவங்கள தான் காயப்படுத்திகிட்ருக்குறோம். இது வரைக்குமே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம மேலே ஒரு வெறுப்பை காட்டுறவங்களையோ இல்லை நம்மளை காயப்படுத்துகிறவங்களையோ காயப்படுத்துகிறனோ இல்லையோ, ஆனால் அது எப்போது ஒரு வாட்டியாக இருக்கும். ஆனால் யார் நம்மளை காயப்படுத்தினாலும் நம்மளை நேசிக்கிறவங்கள தான் நான் பார்த்திங்க அப்படின்னா திட்டிடுவேன், இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வரிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உண்மையான வரிகளாக இருந்ததுங்க. அதை படிக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் எடுத்ததுங்க. காலையில் எப்பவும் போலயே எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் முடிச்சாச்சுங்க. சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டையெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பொருள்களெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொருட்களெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். கட்டல் இந்த பக்கமாக போட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் இடம் விலாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா சரி நைட்டுக்கு புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் இருக்கிற அந்த பொருள்களையை மட்டும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இந்த வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து போட்டதெல்லாம் அவ்வளோ பொருள்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெளியில் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற ஜாமானத்தையெல்லாம் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. அதையெல்லாம் சரின்ட்டு குப்பை அடிச்சிரும் இங்கெல்லாம் ஒட்டை அடித்து இது பண்ணும்போது அப்படின்ட்டு சமையல் ரூமும் இந்த பக்கம் ரூமும் பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணணும். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில். சனிக்கிழமை நாங்கள் அந்த வீட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற சுவரை ஒயிட் வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்ருந்தோம். உள்ளுக்குள்ளே இந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சுது. நம்மளோட பூஜா ரூம் வேலையெல்லாம் சனிக்கிழமை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த வெசல் வாஷிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த கதவையும் சாத்தி விட்டுட்டு சரி இங்கே பூரா நல்லா ஒற்றை அடித்து விட்டுடலாம். இங்கே இப்போ எந்த ஒரு பொருளுமே இல்லை. வெளியில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஸ்டம்பர் தான். அடிச்சிட்டாங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள்களையெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போது இங்கே வந்து எந்த ஒரு பொருளுமே இல்லை. அப்படியே அடித்தாலும் பெயிண்டெல்லாம் எதுவுமே எந்த பொருளையும் படுறதுக்கு வாய்ப்பில்லை. எல்லாமே உள்ளே எடுத்து வைக்கிறதுனால. அதனால் நான் வந்து அப்படி ஐடியா பண்ணேன். வெளியில் அடித்து விட்டுருங்க, அதுக்கப்புறம் உள்ளேருந்து பொருள்களையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கலான்னு சொன்னேன். இவங்க அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா எழுந்தோன்னையுமே முன்னாடி இங்கெல்லாம் புற ஒற்றை அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் வந்து எனக்கு இதுதான் முதல் வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிவன் பார்த்திங்க அப்படின்னா மறைய மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேங்க. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா 2-3 தடவை சுவத்தில் வந்து நல்லா 2-3 தடவை அடித்து மறைய வச்சுட்டாங்க. அதனால் இன்றைக்கி எழுந்தோன்னையுமே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து சிவன் கிட்ட உட்காந்து என்னோடய மெடிடேஷன், அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனசு வரல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து இந்த சுவத்தில் நான் வந்து வரைஞ்சதும் சரி, எங்கள் வீட்டுக்கு வந்ததும் சரி, உண்மையிலேயே இந்த ஒரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாயுமானவராகவும் தந்தையுமாக தான் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு காக்கும் தெய்வமாக இருந்தாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டு தான், பாசிட்டிவான ஒரு எப்படி சொல்கிறது, வீடே வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமே அவரை வந்து வரையணும் அப்படின்னு தான் ஆசையில் இருக்கேன். பார்த்திங்கன்னா அது ஒன்று மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. எப்படியா இருந்தாலும் வரைஞ்சி விட்டுறணும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ தான் வந்து அந்த அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, காலையில் வந்து நல்லா பிரெஸ்கோடு ஆரம்பிப்போம். ஆனால் சாயந்தரம் அதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சங்கடமாக போயிடும். ஒரே ஆளே எல்லோரும் எல்லா வேலையுமே செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா அபி வந்து ஒரு தங்கச்சி மாதிரியே வந்து அப்படி வந்து செஞ்சிட்ருந்தது. எனக்குமே பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி நிறையா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. அதாவது இது நாள் வரைக்கும் நான் க்ளீன் பண்ணும்போது அந்த தனிமையான அந்த ஃபீலுக்கும் கூட ஒரு ஆள், எப்படி சொல்கிறது, ஒரு தங்கச்சி மாதிரியான ஒரு ஆள் இருந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வித்தியாசம் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த சிவனை வந்து மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. அதனால் கடைசியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிடலாம்னு பார்த்திங்கன்னா மனமுருகி ஒரு அன்போடு பார்த்திங்கன்னா நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இட்லியும் பீக்கங்காய் வீட்டில் இருந்தது, பீக்கங்காய் பஜ்ஜியும் செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் வாங்கிட்டு வராமல் விட்டாச்சு. அதனால் மறுபடியும் போய் யார் வாங்குறது அப்படின்னு சொல்லி அதையும் விட்டாச்சு. மேடம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த ரூம்குள்ளே தானே க்ளீன் பண்ண போகிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற மெத்தையெல்லாம் சரி வெயிலில் போட்டுடலான்னு போட்டிருந்தேன். வெயில் இன்னும் வரல. மேடம் பார்த்திங்கன்னா அவங்களோட சமையல் சட்டையெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சிட்டாங்க. அதை அடித்து முடிக்கும்போது மறுபடியும் இன்னொரு தடவையும் அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையும் இருக்குது. ஆகாத பொருள்களையெல்லாம் இந்த பக்கம் தூக்கி போட்டாச்சு இந்த வாட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பெட்ஷீட்டுமே எல்லாமே ஊற வச்சுருந்தேன். எல்லாமே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஃபுல்லாகவே வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளையெல்லாம் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் கட்டு தான் அடுத்தது. சமையல் கட்டையும் முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலையுமே இருந்தது. இதெல்லாம் சமையல் கட்டு வேலையும் முடிச்சுட்டு சமையல் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரமெல்லாம் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அபி தான் ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. சரின்ட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சின்ன சின்ன கவரில் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் எடுத்து கவரில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத துணியில் வந்து நல்லா துடைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா வேலையுமே ஒரே நாளில் அப்படியே முடிச்சாச்சு. எல்லாமே ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்தது. மனசுக்குமே கொஞ்சம் நல்லா இருந்தது. உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா நானுமே நிறைய தடவை நம்மளை மேலே அன்பாக இருக்கிறவங்கள கிட்ட தான் நான் வந்து நிறைய கோபத்தை காட்டியிருக்கிறேன்.
ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்தது, இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி நானுமே படிச்சிருந்தேன். அதனால் அந்த விஷயங்களையெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த பக்கம் பெட்ரூம் வேலையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள், இது வந்து திங்கட்கிழமை எடுத்த வீடியோ தான். எனக்கு வந்து இந்த வாசல் வந்து வலிச்சு விடுற வேலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி தரைக்கு வந்து சாணி தெளித்து வரணும். இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய வேலையாக இருந்தது. துணி பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டியது இருந்தது, அதெல்லாமே இருந்தது. நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸும் எல்லாம் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 வீடும் மாப் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய அந்த வேஸ்ட்டெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் காயலாங்கடையில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த குப்பைகளையெல்லாம் எல்லாம் கூட்டி அள்ளிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல. இது வந்து திங்கட்கிழமை ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. அது அந்த எல்லோ கலர் பெயிண்ட், அந்த சாணி கலர் மாதிரியே ஒரு பெயிண்ட், அது வந்து அடித்து முடிச்சோன்னையுமே மழை தட்டி வீசிடுச்சுங்க. கையிலங்கடையில் எல்லாமே போய் போட்டு வந்துட்டு ஒரு 2 குண்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே சரி மழை. இந்த இடத்துலலாம் நான் வலிச்சு விட்டுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இருந்தது, மழை பெஞ்சதுனால அடிச்சிட்டு போன மாதிரி இருந்தது. அதை மட்டும் நான் வந்து சரி கொஞ்சம் லைட்டாக வந்து அடித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மட்டும் நான் கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிகிட்ருந்தேன். சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலுக்கு வந்து சாணியை வந்து போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபம் போட்டலாம்ங்கிற அந்த ஐடியாவிலையுமே இருந்தேன். தம்பி பார்த்திங்க அப்படின்னா சமையலுக்கு புளி சாதம் கிளறி கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் புளி சாதம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து என்னோடய ஒரு ஐடியாவே இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போய் மெடிடேஷன், என்னோடய எக்ஸசைஸ் எல்லாமே செஞ்சுருந்தேங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையில் வந்து செஞ்சுருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை தீபம் போட்டுட்டு மெடிடேஷன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அன்பான ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எடுத்தோன்னையும் பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அதுதான் சொல்லுவேன். அது சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சிவன், என்னோட அந்த வரைஞ்சிருந்த அந்த சிவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து அன்னையும் எனக்கு அவ்வளோ ஒரு அவங்கள மிஸ் பண்ணுறோங்கிற மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிருச்சுங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம அம்மாவா அப்பாவையெல்லாம் நம்ம வந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம கண்கள்லாம் கலங்கும் இல்லைங்களா, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க திரும்பி போகும்போதும் சரி, அவங்கள பார்த்துட்டு நாம் திரும்பி வரும்போது சரி, அந்த கண்ணெல்லாம் கலங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான். இதை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். உண்மையிலேயே இன்றைக்கி மனமுருகி என்னோடய வழிபாட்டை வந்து நான் செஞ்சேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடும்போதுமே எனக்கு அதே நல்ல ஒரு உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு வள்ளலாரை பற்றி நினைக்கும் போதுமே எனக்கு அதெல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க வந்து எவ்வளோ ஒரு கருணையோடு இருந்திருக்கிறாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிர்களையும் மேலேயும் எப்படி இவங்களால இவ்வளோ அன்பு செலுத்த முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்ததை வந்து அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டி விட்டு சாணியுமே தெளித்து விட்டேன். அதெல்லாம் வந்து சாணி தெளிக்கிறதை மட்டும் வீடியோ எடுக்க முடியல, வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு சாணியெல்லாம் தெளித்து விட்டுருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் தெளித்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மற்ற வேலைகளை பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கான நன்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா மனசு எப்போவும் தூய்மையாக இருக்கணும், அந்த அன்பும் கருணை அக்கறை வந்து இருக்கணும். எப்போவுமே ஒரு அந்த மனிதருக்குண்டான அந்த
மனிதராக இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு வள்ளலார் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இவ்வளோ ஒரு கருணையோடையும் அன்போடையும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசனையே தாங்க வந்துட்டு இருந்தது. ஒருத்தர் வந்து நம்மளை வெறுத்து ஒதுக்கும் போதும் சரி, நம்மளை காயப்படுத்தும் போதும் சரி, அவங்கள நாம் வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் சரி, அதே சமயத்தில் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த அந்த ஒரு வார்த்தையுமே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனசும் சரி அமைதியாக இருக்கும்போதும் ஆனந்தமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல உணர்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எனக்கு தோணுன இந்த சிந்தனையை வந்து உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நான் பார்த்துருந்தேன். அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்குமே தோணிகிட்டே இருந்தது. அதனால் நான் கேட்குற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இன்றைக்கி போட்டாச்சு. வேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணீரால் மட்டும் இன்றைக்கி அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப லேட்டாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா சரி தண்ணீரால் மட்டும் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மேட் மாதிரி இது பார்த்திங்கன்னா இவங்க அப்பாவோட ஆட்டோவுக்கு வர்ற ஒரு சீட் தான். அது வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு சீட் போட்டாங்க. அதனால் நான் வந்து உட்காந்து யோகா பண்ணிக்கிறேன், இல்லைன்னா பூஜை பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் இன்றைக்கி அதில் தான் உட்காந்து செஞ்சுருந்தேன். நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ரொம்ப வாசல்லாம் சரியாக காயவே இல்லை. அதனால் சரின்ட்டு நாளையிலேருந்து கோலம் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தாங்க முடிவு பண்ணியிருந்தேன். இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது நம்மளை காயப்படுத்தவங்களும் நாம் எப்படி காயப்படுத்தாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தோணும். ரௌத்திரமும் பழகு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நாம் வந்து கோவப்படவும் கற்றுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கோவம் வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளோட உணர்வுகளோடு விளையாடுறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம அதே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமுமே இல்லை. தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக நாம் வந்து நம்மளோட கோபத்தையும் வெளிப்படுத்தணும். ஆனால் அது வந்து நம்மளையும் மீறி போயிடாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் நான் வந்து இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறேங்க. இல்லைன்னா யாராவது நம்மளை வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா நானுமே ட்ரிகர் ஆயிடுவேன். ஆனால் இனி அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கும் கோபம் வரும் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் காட்ட வேண்டியது அப்படிங்கிறது அவசியம்தான். அதுக்குன்னு ஒருத்தரை வந்து காயப்படுத்தி தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளை நேசிக்கிறவங்கள காயப்படுத்தாமல் நம்மளை வெறுக்கிறவங்களையும் நேசிக்கவும் கற்றுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம இந்த மெடிடேஷன் நிறைய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி சூழ்நிலைகளையும் சரி நம்ம எதிர்கொள்ளும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பக்குவப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.